அவருடைய தயவு இல்லைனா, அவருடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்கலனா, அந்நியரும் பரதேசிகளுமா இருந்த நம்ம, தூரமா இருந்த நம்ம, கர்த்தர் இன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வந்து அவரை அனுபவித்து ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நிறைய பேருக்கு அந்த ஃபேவர் கிடைக்கல, நிறைய பேர் அந்த ஃபேவரை ஏற்றுக்கொள்ளல. ஆனா நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதே அந்த தயவுனாலதான். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்க? அப்பா, இந்த தயவுக்காக நன்றி இயேசுவே. உமக்கு முன்பாக என்னை நிற்க பண்ணியிருக்கிறீரே, குற்றம் இல்லாதவளை போல நீர் எங்களை பார்க்கிறீரே அப்பா. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுது? நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய், அவ்வளவுதானா, பிதாவுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி இருக்கிறார். இன்னைக்கு பிதா அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல நடந்த மாதிரி தேவன் வந்த உடனே நம்ம போய் ஒளிந்து கொள்ள தேவையில்லை. தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டைக்கு நுழைய, தைரியமாய் சகாயத்தை பெற்றுக்கொள்ள, தைரியமாய் உதவியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாசலை திறந்திருக்கிறார்னா அது அவருடைய தயவினால் தான். சொல்லுங்க, I am accepted in the God's presence. ஹல்லேலூயா. யோசுவா என்கிற ஒரு மனுஷன் இருந்தா, அந்த மனுஷன் ஒரு ஆசாரியன், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த மனுஷனுடைய வஸ்திரங்கள்லாம் கரையா இருந்ததா. பாவ கரைகளால் யோசுவா நிறைந்திருக்கும் பொழுது அவன் வலது பக்கத்துல நின்று பிசாசு அவனை குறித்து குற்றம் சாட்டி கொண்டே இருந்தான். அவன் குற்றம் சாட்ட நெகேமியாக்கு அப்படியே யோசுவாவுக்கு வெக்கம். அந்த வெட்கத்தோடு தலை குனிந்து கொண்டிருந்த யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தூதர்களை அனுப்பி, நீ ஊழியக்காரரை அனுப்பி இந்த வஸ்திரத்தை மாற்று, அவனுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை கொடு. அந்த வஸ்திரத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, அந்த வஸ்திரத்துக்கு மேல யோசுவாவின் சிரசின் மேல வைக்கப்பட்டது என்னன்னா ஒரு பாகை. அல்லேலூயா. உங்க தலை மேல இன்னைக்கு அந்த ஆசாரிய அபிஷேகம் இருக்கிறது. ஆமென். உங்க தலையின் மேல கர்த்தர் அந்த ஆசாரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ராஜாக்களுடைய அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம் வேற, ராஜாவின் அபிஷேகம் வேற. அல்லேலூயா. ராஜா ஜெயிச்சு யுத்தம் பண்ணி மேற்கொள்வார் ஒரு விக்டரி. ஆசாரியன் சகிச்சு விக்டரி. அல்லேலூயா. ஒரு சில யுத்தங்களை நம்ம எப்படிதான் ஃபைட் பண்ணி ஜெயம் கிடைக்கும், ஒரு சில விஷயங்களுக்கு சகிச்சு ஜெயம் கிடைக்கும். ஆமென்.